தலையை போல உயர்ந்த உள்ளம் இமையா கண்டதில்லை இப்படி பூமி கோவில்கள் கண்டதில்லை இப்படி ஒரு சாமி அட புண்ணியந்தான் செஞ்சிருக்கு திருநெல்வேலி பூமி டாக்டர் ஜேபி வாழும் பூமி கோவில்கள் கண்டதில்லை கோவில்கள் கண்டதில்லை கோவில்கள் கண்டதில்லை இப்படி ஒரு சாமி அட புண்ணியந்தான் செஞ்சிருக்கு திருநெல்வேலி பூமி கோயில்கள் கண்டதில்லை இப்படி ஒரு சாமி அட புண்ணியந்தான் செஞ்சிரும் பூமி கோவில்கள் கண்டதில்லை இப்படி ஒரு சாமி அட புண்ணியந்தா செஞ்சிருக்கு திருநெல்வேலி பூமி டாக்டர் ஜேபி வாழும் பூமி கோவில்கள் கண்டதில்லை கோவில்கள் கண்டதில்லை கோவில்கள் கண்டதில்லை இப்படி ஒரு சாமி அட புண்ணியந்தா செஞ்சிருக்கு திருநெல்வேலி பூமி கோயில்கள் கண்டதில்லை இப்படி அவர் பேசும் நம்ம காதுகளில் அவர் பேசும் தலைவர் ஜேபியோட முகத்தை பார்க்க ஆசைதான் தலைவர் ஜேபியோட முகத்தை பார்க்க ஆசைதான் காதுகளில் அவர் பேசும் யோசதான் எல்லாரும் உட்காருங்க தலைவர் உரையாற்றுவார்கள் மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் சுதாகர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை ஒதுக்கி கௌரவிக்கப்படுகிறது. தலைவர் மட்டும் அப்படி பிடிச்சிட்டு நீங்க போங்க. அடுத்தபடியாக நம்ம கிராமத்தின் விசுவாசியான அண்ணன் மண்டல செயலாளர் திரவியம் அவர்களுக்கு பொன்னாடை ஒதுக்கி கௌரவிக்கப்படுகிறது. நமது செல்லப்பிள்ளை மாவட்ட செயலாளர் மைத்திரர் ராஜபாண்டி எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நமது அண்ணன் முத்துராக் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை ஒற்றி கௌரவிக்கப்படுகிறது. மாவட்ட தலைவர் சகோதரர் காளிதாஸ் பாண்டியன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை ஒற்றி கௌரவிக்கப்படுகிறது. முதியோர் ஒன்றிய தலைவர் முனியசாமி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை ஒற்றி கௌரவிக்கப்படுகிறது. முதியோர் ஒன்றிய செயலாளர் தம்பி சாரதி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை ஒற்றி கௌரவிக்கப்படுகிறது. மாவட்ட இணைச் செயலாளர் அண்ணன் சேகரன் அவர்களுக்கு பொன்னாடை ஒற்றி கௌரவிக்கப்படுகிறது. சகோதரர் அண்ணன் மகேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை ஒற்றி கௌரவிக்கப்படுகிறது. இப்பொழுது நமது தாய் கிராமத்துக்கு வந்திருக்கும் நம் தன்மான தலைவர் தமிழ்நரேந்தர் அவர்கள் சற்று உங்களிடம் உரையாடுவார். ஆதங்கத்தோடி கிராமத்துடைய கிராம தலைவர் அவர்களே,
ஊர் நாட்டாமை அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, என் உயிரின் மேலான சமுதாய சொந்தக்காரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தின் சார்பில் மாலை வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டீங்களா இல்லையா? மழை வேற வரப்போகுது, இன்னும் விவசாயம் செழிக்கும், நமக்கு வருமா இல்லையா? இன்னைக்கு பாருங்க, நான் வந்தோம்ல எல்லாம் மழை தான், நம்ம தண்ணி தான், உங்களுக்கு பாருங்க செழிப்பா இருக்கும். பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் வந்து தேவேந்திர குல வேளாளர் 40 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். நீங்களா யாரு? சட்டமா சொல்லுங்க. தேவேந்திர குல வேளாளர். அதுதான் திம்புரு செருக்கு. இது வரைக்கும் நம்மள எந்த பேரும் சொல்லல, இப்பதான் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். அதெல்லாம் அந்த பட்டை இந்த பள்ளை அப்படித்தான் சொல்லிட்டு அழிஞ்சோம். அப்பவும் நான் இதை சொல்ல சொன்னேன், எல்லாரும் பல்லன்னு சொல்ல சொன்னேன். இப்ப தேவேந்திர குல ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து நம்முடைய சமுதாய சொந்தக்காரங்கள்லாம் தேவேந்திர குல வேளாளரா நம்ம இருக்கிறோம். ஆனா பட்டியலினத்திலிருந்து நம்மளை வெளியில இன்னும் அனுப்பல. அப்ப நம்ம போனோமா வேண்டாமா? போனோம்ல. நீ எஸ்சியா? தேவேந்திர குல வேளாளர் எஸ்சி சொல்லிட்டு அம்மாங்க, நம்ம எஸ்சில இருந்து வெளியில போறதுக்கு தான் நம்மளை கஷ்டப்பட்டு இருக்கோம். அதனால பட்டியலினத்திலிருந்து வெளியில போகணும். அதுக்காக ஒரு பெரிய மாநாடு ஆகஸ்ட் 24 திண்டுக்கல்ல வச்சுக்கேன். நம்ம ஊரை பத்தி குறை கிடையாது, கிளம்பி வந்துருவீங்க. நம்ம சொந்தக்காரங்கல்ல, எல்லாம் தாய் கிராமம்ல எல்லாம் வந்துருவீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஆகஸ்ட் 24 திண்டுக்கல்ல மாநாட்டுக்கு வந்துருவீங்களா? அதோட மட்டும் இல்ல, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சு 25 ஆண்டுகள் ஆச்சு. அதனுடைய வெள்ளி விழா. அப்புறம் சமூக சமத்துவம் மாநாடு. இன்னையா திடீர்னு சமூக சமத்துவம் தலைவர் பேசுறாங்க. எல்லாரும் பட்டியலத்தில் வெளியில கொண்டு நமக்கு சொல்ல ஆள் வேணும்ல, அப்ப எல்லாரும் வர வைக்கணும்ல. அப்ப எல்லாரும் வருவாங்க. எல்லா அரசியல் கட்சியாக கூப்பிட்டுருக்கேன். வந்து அந்த மேடையில நம்ம எல்லாம் கௌரவமா இருந்து வீரவரை நான் அன்னைக்கு ஆத்துறேன். நீங்க எல்லாரும் என் சொந்தக்காரங்களை பூரா நான் திண்டுக்கல்ல பார்க்கணும். ஆகஸ்ட் 24 அதுக்கு பத்திரிகை கொண்டு வந்திருக்கேன். ஊர் தலைவர் வந்து பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படி வாங்க, இப்படி வாங்க பாருங்க. இதை அழைப்பாக ஏற்று அனைவரும் திண்டுக்கல் ஆகஸ்ட் 24 வர வேண்டும் என்று அனைத்து சொந்தக்காரர்கள் வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.